வணக்கம் நண்பர்களே, வணக்கம். பின்னுக்கு தெரிகிறது இந்த கர்மம் அர்ஜுனா, உங்களை எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த கர்மம் இன்றைக்கு ஒரு விடயத்தை வெளிவிட்டுருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அர்ஜுனா இல்லாட்டி யூடியூப்காரருக்கு கண்டென்ட் இல்லை, பணம் சம்பாதிக்க முடியாது, அடுத்தது யூடியூப் அதை ஃபன் இல்லை, அப்படி இப்படின்னெல்லாம் ஒரு அரசியல்வாதி நாட்டில் இப்போ நடக்கிற நிலைமை தெரியாமல், அங்கே பல்கலைக்கழக மாணவர்கள் போராடுற விதம் தெரியாமல் இந்த கர்மம் இப்படியான கருத்துக்களை ஃபேஸ்புக்கில் பண்ணுக்காக போட்டுக்கொண்டு இருக்குது. ஸோ இந்த கர்மத்தை பற்றி உண்மையை சொல்ல போனால் மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையை சொல்கிறேன், என்ன நினைக்கிறீங்க? அதாவது நல்லூர் கோயில் இடிக்கிற அளவுக்கு இந்த கர்மத்தால் இப்போ எங்களுக்கு வினை வந்து கொண்டு இருக்கு. ஸோ இந்த கர்மம் உண்மையாக ராஜபக்ச குடும்பத்தோட வேற வழி இல்லை. ஏன்னா இது அந்த வழியோட அங்கே இருக்குது, அங்கான் அந்த அவையென்ற சொல்ல கேட்டு தான் நடக்குது. ஸோ இது எப்படியோ, அதாவது ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு அழிவுதான். இது அடுத்த ஒரு கருணா, அவளான் தான். இந்த கூட்டங்களில் நாங்கள் திருப்பி நம்பி நீங்கள் ஏமாறக்கூடாது. அதாவது இவர் யார் என்று பார்த்தீங்கன்னா, நான் என்று ஒரு ஆணவம் கொண்டவன், படித்தவன் என்று ஒரு ஆணவம் கொண்டவன், அடுத்தது தான் வெள்ளி என்று ஒரு ஆணவம் கொண்டவன். அது ஒரு இயல்பாக அவருக்கு ஒரு இருப்போம். நான் கவனிச்சு பார்த்தேன், 2-3 பேட்டியில கவனிச்சு பார்த்தேன் அவருடைய கருத்துக்களை. அடுத்தது அவர் தன்னை விட்டால் இனி தமிழர்களுக்கு தலைவன் இல்லை என்ற ஒரு ஆணவம் கொண்டவர். அடுத்தது ஒரு பேர் அவ நம்பிக்கை, அடுத்த முறையும் தான் வெல்லுவன் என்று. ஸோ இந்த கர்மங்களை உண்மையை சொல்ல போனா இவ்வளவு நீங்க எப்படியாவது சரிச்சு விழுத்துங்க. இது 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 மருத்துவ அங்கே ஒரு டிஸ்பென்சரி கூட திறக்கக்கூடாது, அவ்வளோத்துக்கு இது நாசமாக போகணும். அடுத்த இந்த புலம்பெயர்ந்து வாழ்ற ஒரு சில கர்மங்களே தயவு செய்து பணத்தை கொடுத்து தேவையில்லாமல் நல்லூர் அடிக்க வைக்காதீங்க.